கார்த்திகை தீப திருவிழா என்பது தீபம் ஏற்றுவதால் இருள் எப்படி உலகத்தில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் ஏற்படுகிறதோ அதுபோல மக்கள் மனதில் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை போன்ற இருள்கள் நீங்கி மனம் தெளிவு பெற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த கார்த்திகை தீப திருவிழாவானது எல்லா வருடமும் நமது முன்னோர்களால் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று வரை மக்கள் அனைவரும் கார்த்திகை தீப திருவிழாவிலிருந்து தீபங்களை வீடுகள் அனைத்தும் ஏற்றி வைத்து இறைவனை வேண்டி வழிபடுகின்ற ஒரு நல்ல தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தருணத்தில் நாம் சுசீந்திரம் கோவில் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுசீந்திரம் கோவிலில் அம்மையும் அப்பனுமான எம்பெருமான் காலை வாகனத்தில் பவனி வருகின்ற காட்சியோடு இங்கே சொக்கப்பனையானது கொளுத்தப்பட்டு வருகிறது. இந்த சொக்கப்பனையின் தத்துவம் என்னவென்றால், இங்கே குழுமிருக்கின்ற உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய மன இருள் அகர்ந்து இறைவனுடைய தீப ஒளியோடு சங்கமமாக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தினோடு இந்த சொக்கப்பனையானது கொளுத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எம்பெருமானாம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த தோல் வாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற வாத்தியமானது இங்கே இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் பல கோயில்களில் திருத்தலங்களில் நாம் பார்த்திருந்தாலும் சுசீந்திரத்தில் இசைக்கின்ற இந்த இசை வாத்தியமானது நாம் எல்லாம் பக்தி பரவசத்திற்கு கொண்டு செல்லும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த தோல் வாத்தியம் இசைக்கின்ற இசைக்கலைஞர்களை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நமது கேமராவானது அந்த தோல் வாத்தியத்தை முழுமையாக பதிவு செய்ய இருக்கிறது. எம்பெருமான் காலை வாகனத்தில் வருகின்ற அந்த திருக்காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எம்பெருமான் அந்த அற்புத காட்சி பக்தர்களெல்லாம் அருள் பாலிக்கின்ற இந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். இந்த அரிய காட்சியினை நமது சேனல் வழியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. இறைவனுடைய அருள் உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என்று எங்கள் சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கருட வாகனத்தில் எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் மயில் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். சொக்கப்பனை நிகழ்ச்சியானது இந்த இனிய தர்மத்தோடு நிறைவு பெற்றாலும் வருடா வருடம் சுசீந்திரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருக்கின்ற வகையில் இந்த சொக்கப்பனை நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சொக்கப்பனை நிகழ்வில் எங்களோடு, எங்கள் சேனலோடு நீங்களும் கலந்து கொண்டு இறையருளை பெற்றீர்கள் என்பதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம். அடுத்த சொக்கப்பனை நிகழ்வில் இந்த தர்மத்தை எங்களது சேனல் வழியாக பார்த்தவர்கள் அடுத்த முறையாவது நேரில் வந்து பார்க்குமாறு, பார்த்து இறைவனுடைய அருளை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்று உண்டென்றால் அதில் ஒரு கோவில் சுசீந்திரம் தானுமாலய மூர்த்தியினுடைய கோயிலாகும். இந்த கோவிலில் வருடா வருடம் மார்கழி மாதம் மார்கழி பெருந்திருவிழா என்ற ஒரு திருவிழாவானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் தேரோட்ட நிகழ்வும் 10 நாள் திருவிழாவாக இங்கே நடைபெறும். இந்த நிகழ்வானது அடுத்த மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. அந்த நிகழ்வின் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் உங்களுக்கு எங்களது சேனல் வழியாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதை எங்களோடு பின்தொடர்ந்து நீங்களும் கண்டுகளியுங்கள், இறையருள் பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.